வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அது இன்னும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இலக்கு வச்சுருப்போம். அந்த இலக்கை நோக்கி பயணம் செஞ்சுட்ருப்போம். அதில் ஒரு சிலர் வெற்றி அடைவாங்க, ஒரு சிலர் தோல்வி அடைவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கால்சன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் ஆராய்ஞ்சு பார்த்து சில வழிமுறைகளை நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கால்சன் அப்படிங்கிறவர் கடன் வாங்கித்தான் அவரோட தொழிலை தொடங்குறாரு. ஆனால் இப்போ கோடீஸ்வரராக இருக்கிறாரு. அவரோட வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற விஷயங்கள் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னோட தொழிலை தொடங்கும் போது என்னோட இறுதி இலக்கு என்ன, தொடங்கும் போதே என்னோட இறுதியான இலக்கு என்ன அப்படிங்கிறத ஒரு காகிதத்துல எழுதி வச்சு அதை எப்பவும் என்னோட சட்டப்பையிலேயே வச்சிருப்பேன். அடிக்கடி அதை எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். அப்படி எடுத்து பார்த்து அது கசங்கி போய் கந்தலானதும் உண்டு. அது என் கூடையே இருந்ததுனால அது எனக்குள்ளேயே ஒரு அங்கமாகவும் மாறிடுச்சு. தோல்விகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் உருவெடுத்தாலும் சரி, அது என் கூடையே இருந்ததுனால தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு, எல்லா சூழ்நிலைகளுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு அது உறுதுணையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அது என் கூடையே இருந்ததுனால என்னோட உறுதியான தீர்மானமான இலக்கு என்னன்னு எனக்கு புரிஞ்சதுனால என்னால வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அவரு குறிக்கோள்னா எழுதணும். அந்த குறிக்கோளை நான் அடைய போறேன் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வீடு கட்டுறவங்க கூட அதை கற்பனையில உருவாக்கி அதை ரியலா கொண்டு வரும்போது அது ஒரு வீடா மாறுது. அது நாம் வசிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் மாறுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நிறைய சுய முன்னேற்ற கட்டுரைகளை எழுதிய நெப்போலியன் ஹில் அப்படிங்கிறவரும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு லட்சியமா இருந்தாலும் அது தனக்குத்தானே சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கறவங்க சிரிக்கவும் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம நாட்டிலையும் சரி, சாதனை படைச்சவங்களும் சரி, இந்த தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளக்கூடிய அதோட சக்திய, மகத்தான சக்திய உணர்ந்து அனுபவிச்சுதான் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, தனக்குள்ள சொல்லிக்கிறது அப்படின்னா என்ன? நம்ம அடைய விரும்பக்கூடிய அந்த லட்சியத்தை திரும்ப திரும்ப மனசுல நல்லா பதிச்சுட்டு நமக்குள்ளேயே சொல்லிக்கிறது தாங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் கூட என்னோட உடம்பு இப்ப நல்லபடியா தான் இருக்குது அப்படின்னு அந்த எண்ணத்தோடயே எப்பவுமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எண்ணமே அவங்களுக்கு நம்பிக்கையே அவங்க சரியாகி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் நம்மளோட மதங்கள்லயும் சரி, எல்லா மதங்கள்லயும் சரி, ஜபங்களும் மந்திரங்களும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றதோட ஒரு ஆழ்ந்த நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த உண்மை உங்களுக்கு புரிய வருங்க. உங்களோட லட்சியத்தை நீங்க தெளிவா குறிச்சு வச்சு மனசுல பதிச்சுக்கோங்க. இல்ல ஒரு லெட்டர்ல, காகிதத்துல கூட வச்சு திரும்ப திரும்ப அதை பார்க்கலாம். திரும்ப திரும்ப நம்மளோட என்ன இலக்கை நாம அடைய போறோம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கும் போது அதுவே நம்மளோட வெற்றிக்கான பயணத்தையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கறது தாங்க இந்த வீடியோல நான் சொல்ல வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.